ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது ஓகேவா? ரிஸ்க் ஏதாவது இருக்குமா? ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு ப்ராஃபிட்டா லாஸா? எப்படி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது? சரி, அதை விட இந்த எஃப்டி ஆர்டி எல்லாம் இருக்குல்ல, அதுல நம்ம போட்டுக்கலாம்ல. ஏன் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்? ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சோம். இது எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வெல்கம் டு த பேசிக்ஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட் எபிசோட் 1. நான் உங்க விஜய் சக்தி பிரியா. ஷேர் மார்க்கெட்னா பெருசா ஒண்ணும் இல்லைங்க. இந்த ஐபிஓல பட்டியலிடப்பட்ட கம்பெனிஸோடைய ஷேர்ஸை வாங்குறதும் விற்கிறதும் தான் ஷேர் மார்க்கெட். இரு ஐபிஓவா அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது இங்கதான் வந்து எல்லா கம்பெனிஸுமே அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து பட்டியலிடுவாங்க. அங்க இருந்து தான் நம்ம ஷேர்ஸை வாங்குறதா இருக்கட்டும் இல்ல விற்கிறதா இருக்கட்டும் அங்கதான் நடக்கும். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், அப்பதான் நல்லா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ராஜ் அப்படின்றவர் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு கிளாதிங் கம்பெனி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவருடைய கம்பெனியை அவர் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆசைப்படுறாரு. ஆனா அவர்கிட்ட போதுமான காசு இல்ல அண்ட் பேங்க்ல கடன் வாங்குறது, லோன் வாங்குறதுலாம் அவருக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. சோ இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய அந்த கேபிட்டல் அமௌண்ட்டை ஷேர் மூலியமா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு ஐபிஓல போய் அந்த ஷேர்ஸை விற்கிறதுக்காக ஒரு ப்ராசஸ் பண்றாரு. இப்படிதான் ஷேர் மார்க்கெட் ரன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், அவருக்கு 1 கோடி தேவை அப்படின்னா அது அவர் 10,000 ஷேர்ஸா பிரிக்கலாம். சோ ஈச் ஷேர் வந்து 1000 ரூபாயா இருக்கும். இந்த ஷேர்ஸை வாங்குறவங்க எல்லாருமே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட பார்ட்னர்ஸாவே ஆயிடுவாங்க. அந்த ஒரு ஷேருக்கு வர்த்தான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே அவங்களுக்கு போய் சேரும். இது மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. பிஎஸ்சி, என்எஸ்சி, நிஃப்டி 50, சென்செக்ஸ், இப்படி நிறைய டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்றாங்கல்ல, அதெல்லாம் வர எபிசோட்ஸ்ல நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். Until then, it's your VJ Shakti Priya signing off.